அது புதினா இல்ல கொத்தமல்லி. சரி கோதுமை மாவு இருந்தா கரைச்சு தோசை ஊத்தலாம்னு நிலா சொல்ல, எனக்கு கோதுமை தோசை வேண்டான்னு சோழன் பிக்கு பண்ண, உங்களை சாப்பிடவே சொல்லலையேன்னு நிலா கத்த, ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு பாண்டி கிளம்பி ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வராங்க. நிலா அதுக்கும் ஏன் டிஃபன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சமைச்சு வச்சிட்டீங்க பாருங்கன்னு பாண்டி சொல்ல, ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. நிலா, பாண்டி, சோழன் மூணு பேரும் சாப்பாடு எடுத்து வைக்க சேரனும் வராரு. பாண்டியும் சோழனும் அண்ணா சந்தா கூட எங்க போனீங்கன்னு கேட்டு கலாய்க்கிறாங்க. இல்லப்பா பீச்சுக்கு போனோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்த உள்ள போய் கொஞ்சம் வேதனையா உட்காந்துருக்காரு. ஒரு ஆட்டோவில் 5-6 பேர் சேரன் வீட்டு வழி கேட்க, நடேசன் இதுதான்ப்பா எங்க வீடு, என் பையன் தான் சேரன் சொல்லிட்டு ஆட்டோவில் வந்தவங்க சேரனை தடிச்ச ரவுடிங்கன்னு தெரியாம நடேசன் சேரனை கூப்பிடுறாரு. சேரனும் இதோ வரேன்பான்னு சொல்லிட்டு வெளியே வர, அந்த மொட்டத்தல ரவுடி இதோ இவன் தான் நேத்து என்னோட கையை உடைச்சதுன்னு சொல்ல, எல்லா ரவுடிகளும் சேர்ந்து சேரனை அடிக்க வராங்க. அதுக்குள்ள நம்ம சோழனும் பாண்டியும் வந்து அவங்க சண்டை போட்டு விலக்கி விடுறாங்க. சோழன் விவரம் கேட்க, சேரன் நேத்து பீச்சில் தங்களை அசிங்கமா பேசுனது தான் அந்த ரவுடிகளை அடிச்சு துவச்சதுன்னு பூரா கதையை சொல்லி முடிக்கிறாரு. நானா இருந்தா நேரம் 4-5 பேர் ஹாஸ்பிட்டல் தாண்டா கிடப்பீங்க, ஏதோ எங்க அண்ணன் லைட்டா அடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சோழன் சொல்றாரு. உடனே அந்த ரவுடிக்கு திரும்ப சண்டைக்கு வர, நடேசன், சேரன், சோழன், பாண்டி எல்லாரும் அவங்க பின்னி பெடல் எடுக்க ரவுடியை ஓட்டம் பிடிக்கிறாங்க. நடேசன் போய் கட்டில உட்காந்துக்கிறாரு. அண்ணா பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்கா, பின்னி எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சேரன் கையை பிடிச்சு ஆம் 6